தமிழ்நாட்டிலே வந்து சொல்லுகிறார், திமுகவை ஒழித்து கட்டுவேன்றார். நான் ஒன்று சொல்கிறேன் மோடிக்கு, திமுகவை ஒழிப்பேன்னு சொன்னவன் பூரா ஒழிஞ்சு போட்டான். வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் மோடி புரிந்து கொள்ள வேண்டும், பண்டிதர் நேருவை விட நீ ஒன்றும் பெரிய தலைவர் கிடையாது. நேரு என்ன சொன்னார் தெரியுமா? திமுகவை பார்த்து, ஐ வில் பேக் தி டிஎம்கே டு விச் எவர் நேஷன் இட் வான்ஸ் என்று சொன்னார். அவனுடைய திமுகவை அது விரும்புகிற ஊருக்கு மூட்டை கட்டி அனுப்புவேன்னு சொன்னார். ஆனால் அந்த நேருனுடைய மகள் இந்திராவுக்கு ஆபத்து வந்த போது கை கொடுத்து காப்பாற்றிய கட்சியும் திமுக தான், எங்கள் தலைவர் கலைஞர் தான் என்பதை மறந்து விடக்கூடாது. ராஜாஜி சொன்னார், திமுகவை மூட்டை பிச்சு நசுக்குவதை போல் நசுக்குவேன். அந்த ராஜாஜி எங்க கூட்டத்தில் வந்து பேசினார். திமுக மேடையில் கருப்பு சிவப்பு மேடையின் கீழே உட்கார்ந்து உதயசூரனுக்கு ராஜாஜியே கேட்க வைத்த கட்சி திமுக என்பதை மோடி மறந்து விடக்கூடாது. இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எமர்ஜென்சி நேரத்தில் திமுக இதோடு அழிந்து விட்டது என்று நினைத்தார். ஆனால் அந்த இந்திரா காந்தியும் கடற்கரையிலே வந்து கலைஞரை வைத்துக் கொண்டு மன்னிப்பு கேட்க வைத்த கட்சி திமுக என்பதை மோடி மறந்து விடக்கூடாது. இன்னொன்றையும் சொல்கிறேன், நான் எம்ஜிஆரை குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அதே எம்ஜிஆர் என்ன செய்தார் தெரியுமா? சுந்தர் மறந்திருக்க மாட்டார் என்று கருதுகிறேன். காஞ்சிபுரத்திலே நம்முடைய மாவட்ட மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாடு நடைபெறுகிற போது 84ஆம் ஆண்டு அண்ணா பிறந்தநாள் விழாவை மதுராந்தக ஆறுமுகம் அவர்கள் காஞ்சிபுரத்திலே மாநாடு நடைபெறுகிற போது அதற்கு முந்தைய நாள் எம்ஜிஆர் திருச்சியிலே பேசுகிற போது அவருக்கு எஸ்டி சோமசுந்தரம் கட்சியிலிருந்து போயிட்டார். கூட்டம் அதிகமாக வரல. அந்த கோபத்தில் எம்ஜிஆர், நான் திமுகவை தடை செய்வேன் சொன்னார். அடுத்த நாள் கலைஞர் பேசுகிறார் காஞ்சிபுரத்தில். அந்த மாநாட்டிலே நாங்கள் எல்லாம் வரவேற்பு குழுவில் இருந்தோம். கலைஞர் எப்பொழுதுமே அவன் இவன் என்று பேசியதே கிடையாது. ஆனால் அன்றைக்கு ஆவேசமாக கலைஞர் சொன்னார், எவன்டா அவன் திமுகவை தடை செய்கிறோம் என்று அவன் என்கிற வார்த்தையை முதலில் பயன்படுத்தி எம்ஜிஆரை தாக்கினார் கலைஞர் அவர்கள். விஷயம் என்ன தெரியுமா? மோடி திமுகவை தடை செய்வேன் பேசினார் பார், அதான் எம்ஜிஆர் பேசின கடைசி பேச்சு. அதுக்கப்புறம் நேரம் வந்தார், கைகால் விழுந்து போச்சு, அப்பல்லோவில் சேர்க்கப்பட்டார். கடைசி வரையிலும் பேசாமலே போய் சேர்ந்தார். இது மோடிக்கு புரிய வேண்டும் என்பதற்காக நான் ஞாபகப்படுத்துகிறேன். உண்டா இல்லையா என்பதை கேட்டு தெரிந்து கொள்கிறேன். 84இல் எம்ஜிஆர் கடைசியாக பேசியது திமுகவை தடை செய்வேன் என்று. இப்போ உனக்கு கேடுகாலம் நெருங்கி போச்சு, இங்கே வந்து திமுக அவர் போன இடத்துக்கு நீ போவியா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் கடந்த கால வரலாற்றை நான் சொல்கிறேன். இந்த இயக்கத்தை பழித்தவன் யாரும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. இந்த இயக்கத்தை ஒழிப்பதற்கு யார் யாரோ சட்டம் போட்டார். இன்னும் தெரியுமா? 1962 50 இடங்களில் நாம் வெற்றி பெற்றோம். மிகப்பெரிய எதிர்கட்சியாக திமுக வந்துவிட்டது. அன்றைக்கு டெல்லியில் இருந்த அரசு திமுகவை தடை செய்ய வேண்டும் என்பதற்காகவே சிறு சட்டத்தை கொண்டு வந்தான். அதாவது திமுகவில் இருந்து கொண்டு யாராவது திராவிட நாடு தனி நாடு கேட்டால் 7 வருடம் தண்டனை. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு தெரியாது. இந்தியன் பீனல் கோடில் இருக்கிற 153வது பிரிவுக்கு 153A என்ற ஒரு பிரிவை சேர்த்து 7 வருடம் தண்டனை கொடுத்து திமுகவுக்காகவே சட்டத்தை திருத்தினார்கள். 62 சட்டம் போட்டே திமுகவை அழிக்க முடியவில்லை. நீ சட்டம் போட்டாடா திமுக அழிக்க போற. நான் மோடிக்கு சொல்கிறேன், இந்தியாவிலேயே கட்சி ஆரம்பித்து தேர்தலில் நின்ற நாளிலிருந்து இன்று வரை
ஒரே சின்னத்தில் போட்டியிடுகிற கட்சி திமுகவை தவிர வேற எந்த கட்சியும் கிடையாது. 57 உதயசூரியன், 62 உதயசூரியன், 67 சூரியன், 71 சூரியன், 2021 வரை உதயசூரியனை போட்டியிடுகிறோம். மோடி அவர்களே, இந்தியாவில் இருக்கிற எந்த கட்சிக்கான யோகிதை உண்டா? கிராமத்தில் ரொம்ப கோபம் வந்தா சொல்லலாம், நான் ஒருத்தனுக்கே பிறந்தவன். அரசியல் அப்படி சொல்லுகிற யோகிதை திமுக காரனை தவிர வேறு எவனுக்கும் இல்லை. இந்த பெருமை தெரியாமல் முந்தானத்தை வந்து பேசிட்டு போயிருக்காங்க. சும்மானா கூட அவரு மோடி 400 300 116 இடத்துக்கு மேல் பிஜேபி வருவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. மீதி 427 இடங்களிலே இந்தியா கூட்டணி 300 இடங்களுக்கு மேல் பிடிக்கும். எஞ்சி இருக்கக்கூடிய கட்சிகள், ரெண்டிலும் சேராமல் இருக்கிற ஜாதி கட்சிகள், மாநில கட்சிகள், இதெல்லாம் 120 125 சீட்டு வரல வரும். ஆக மோடிக்கு பயம் வந்து விட்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பலசாலியா ஒருத்தர் இருந்தான்னா ஒண்டிக்கு ஒண்டி வரையான்னு தான் கூப்பிடுவான். கொஞ்சம் வீக்காக இருக்கிறது ஆடியால வச்சு அடிக்க போவோம். இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது மோடி எல்லா கத்த விதை அத்தனையும் காட்டுவதற்கு தயாராகிவிட்டார். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், அவர் கத்த வித்தை விட எங்கள் தலைவர் தளபதி அதிகமான வித்தை கத்தவர் என்பதை மோடி வழங்குகிறார். எப்படி உன்னை சந்திக்க வேண்டும் எங்களுக்கு தெரியும். வழக்குகளை போட்டு மடக்கி விடலாம் என்று கருதுகிறாய். அதற்கெல்லாம் அஞ்சுகிறோம். திமுக யாருமே இல்லை. நீ எல்லா ஊர்லேயும் போய் மந்திரிகளை பிடிக்கிற, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குற. தமிழ்நாட்டில் திமுக இருக்கிற கடைசி தொண்டனுடைய கால் செருப்பை கூட உன்னால் தொட்டு பார்க்க முடியாது. சத்தான வைராக்கியமா சாமான தவிர கட்சி மாறி பொழைக்க மாட்டாங்க. மோடி இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிறந்த நாள் விழாவிலே நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி என்னவென்றால், இந்த நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் மார்ச் மாதம் 16 17 அறிவிக்கப் போகிறார்கள். அநேகமாக ஏப்ரல் 18 அல்லது 20 தமிழ்நாட்டிலே ஒரே கட்டமாக தேர்தல் வரப்போகிறது. பிஜேபியினுடைய திட்டம், மோடியினுடைய திட்டம் என்னவென்றால், முதல்ல தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வச்சிருது, இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் இங்கே கொண்டு இறக்குவது, பிரச்சாரம் செய்வது என்று அவர் போட்டிருக்கிறார். எத்தனை முறை மோடி வர்றாரோ ஒவ்வொரு முறையும் அவர் வருகிற போது 5% ஓட்டு நம்ம அணிக்கு கூடும். காரணம், அவர் துட்டு கொடுத்து சூனியை வச்சுக்கிற கதை. அவர் பேசுகிற பேச்சு பூரா தமிழ்நாட்டு எதுவுமே எடுப்படாது. அப்படிதான் கர்நாடகாவில் போனார், தெருவா சுற்றினார், வாஷ் அவுட் ஆகிப்போச்சு. இங்கே நேற்றுக்கு வந்தாரா, 4ஆம் தேதி ஒய்எம்சிக்கு வர்றார். முனிசிபாலிட்டி எலெக்ஷன் கூட இப்படி நாங்கள் வந்தது கிடையாது. நான் கூட 4 முறை சேர்மனுக்கு நின்னேன். ஒரு முறை தான் ஓட்டு கேட்க போவேன். 2ஆவது வாட்டி கூட போக முடியாது, காரணம் மக்கள் ஓட்டு பண்ணுவாங்க தெரியும். ஆனால் மோடி பயந்து போய் மு.க. ஸ்டாலின் என்கிற இந்த உருவம் அவரை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த உருவத்திற்கு, அந்த உயிருக்கு, அந்த தலைவனுக்கு நாமெல்லாம் கை கொடுக்கிற வகையில் உறுதியாக இருந்து வெற்றி பெறுவோம். ஆனால் நான் இந்த சாலவாக்கத்தில் சொல்லிவிட்டு போகிறேன், வருகிற மே மாதம் டெல்லியில் அமைய போகிற ஆட்சி நம்முடைய தளபதி யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவர்தான் இந்தியாவுடைய பிரதமராக வருவார் என்பதை மட்டும் எடுத்துச் சொல்லி விடைபெறுகிறேன்.